வணக்கம். நம்ம ட்ராவல் வந்து முர்தீஸ்வரர் டெம்பிளில் இருந்து கோகர்ணாவை நோக்கி பயணம். ஆர்த்திகமயா அப்படிங்கிற ஒரு ரிசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். 3500. இது வந்து நான் சீசன் அப்படிங்கிறதுனால 1 hour 45 minutes வந்து இந்த ட்ராவல் வந்து எடுத்துச்சு. நல்ல டயர்ட்னால தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சு அப்படியே பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறோம். இங்கே வந்து நேற்றுக்கு நைட்டு சும்மா வந்து பார்க்கும்போது எல்லோரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு இது நமக்கான இடமே கிடையாது ஆக்சுவலி. ஓகே, இந்த ரிசார்ட்டோட அப்படியே பேக்கில் அப்படியே ஒரு வே இருக்குது. இந்த ரிசார்ட்டுக்குள்ளாடி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே நடந்து போகும்போது அப்படியே ஒரு வே தெரியுது பாருங்கள். இதுதான் குடில் பீச், கோகர்ணா. நைட்டு இங்கே வந்தால் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக குடிச்சிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து டெப்த்து கம்மி தான் அதனால் குளிக்கிறதுக்கும் பெர்மிஷன் உண்டு. ஸோ குளிக்கலாம், குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ண விருப்பம் உள்ளவங்க இங்கே வரலாம். அப்படியே நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அப்படியே கடல் அலையோட சத்தத்தை அப்படி ரொம்ப நேரமாக கேட்டுட்டு அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.2 kilometers தான் பை கார் அப்படியே ஓம் பீச் வந்துட்டோம். அப்படியே இந்த காமிக்கிற வழியில் அப்படியே வந்தாச்சுன்னா நமஸ்தே கஃபே அப்படி ஒன்று இருக்கும். அங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட்டாக அப்படி நடந்து வந்துடலாம். இப்போது ஒரு போர்டு இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வழி அப்படியே இறங்கி கீழே போகும்போது அப்படியே சன்ரைஸ் ஆகுது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்தது வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால. வீக்கெண்டுன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ, குட் மார்னிங். நம்ம இப்போ நிற்கிறது ஓம் பீச், கோகர்ணா பீச். நல்லா இருக்குது. காலையில் சன்ரைஸ் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஏர்லி மார்னிங் 6:45 மேலே 7 சன்ரைஸ் ஆச்சு. இது ஏன் ஓம் பீச் அப்படி சொல்கிறாங்கன்னா, சைடில் ஓம் மாதிரி அந்த சாயில் வந்து அந்த கடல் அலைனால் வந்து அப்படி உருவாகி இருக்குது. அதனால இதை ஓம் பீச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் அந்த ராக்ஸ் வந்து அப்படி ஷெல் மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. பட் நம்ம இடத்துலையும் நிறைய பீச் இருக்குது. அந்த அளவு ஹைக் கொடுக்குற அளவு இது சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஓகே, என்ஜாய் பண்ணலாம். வந்தாச்சுன்னா காலையில் அமைதியாக, ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை, அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே உட்கார்றதுக்கு நல்ல இடம்.